ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி சமையல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? அதாவது நம்ம ரவையில் ஒரு வடை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது ரவையில் வடைன்றீங்களா? அது எப்படி இருக்குது நம்ம செய்து தான் பார்ப்போமே, அதை சாப்பிட்டு தான் நம்ம பார்ப்போமே. அதுக்கேற்ற ஒரு சட்னி, தேங்காய் சட்னியோட அந்த வடையோட தொட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கிறவங்க போங்களேன். நீங்கள் எப்படி நான் இதை சொல்ல மாட்டேன், நீங்களே செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருள் வித்தின் ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்யறதுக்கு. அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இதை போட்டுட்டு நம்ம ரொம்ப வேலையே கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்களே இதை செய்து பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? என்ன தெரியுங்களா, ரவையில் ஒரு வடை செய்யலாங்களா? நம்ம ரவையில் உப்புமா செஞ்சுருக்கோம், ரவையில் கேசரி செஞ்சுருக்கோம், இது ரவையில் நம்ம இது கூட நம்ம செஞ்சுருக்கோம். எது செஞ்சுருக்கோம் நம்ம? அதை விட கிச்சடி கூட செஞ்சுருக்கோம். இவ்வளோ நம்ம நிறைய வெரைட்டிஸ் ரவையில் லட்டு செஞ்சுருக்கோம், ரவையில் சொல்ல போனோன்னா ஏகப்பட்டு செஞ்சுருக்கோம். ரவையில் வடை செஞ்சுருக்கோமா? அந்த வடையை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இதுக்கு தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் வேணும்னா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெங்காயம். இதெல்லாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வடைக்கு இதுக்கு தண்ணி கொதிக்க வச்சு நம்ம ரவையை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தண்ணி சுட வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே நான் ஊற்றலை, அதுலேயே சரியாக இருக்கும். அதில் இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கு. இதை பாருங்கள். இதில் இது இஞ்சி போட்டுருங்க, இஞ்சி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுருங்க, கருவேப்பிலை போட்டுருங்க, பச்சை மிளகாய் போட்டுருங்க, வெங்காயம் போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ரவை போடும் போது உப்பு போட்டோன்னா கரையாது. அதனால இப்பயே இப்போ கொதி வரும்போதே நம்ம உப்பு போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நல்லா அந்த கொத்தமல்லி மனம் அது கிட்ட நிற்க முடியல, அவ்வளோ வாசனையாக இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான இந்த கொத்தமல்லி எல்லாம் போடுறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவையை நம்ம உப்புமா செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கட்டி மட்டி மட்டும் இல்லாத பார்த்துக்குங்க. கட்டி வரக்கூடாது. கட்டி வந்துச்சுனாவே வடை நம்ம செய்யும் போது கட்டி வந்துச்சுனாவே பிரச்சனை ஆகிடும். ஆனால் தண்ணி இதுக்கு மேலே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இதிலே கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க. இப்போ நல்லா நம்ம இப்படி கிண்டியாச்சு. நம்ம நல்லா கட்டி மட்டும் இல்லாத இப்படி பண்ணிடுங்க. இப்போ நல்லா நல்லா வெந்துடுச்சு. நல்லா அந்த தண்ணியே போதும். இது கரெக்டாக வடை செய்யறதுக்கு பதம் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இறக்கிடலாம். ஆறிட்ட பிறகு கொஞ்சம் வடையை நம்ம ஒன்றா பிடிச்சி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்ம அந்த ரவையை நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஆறிட்ட பிறகு அப்படியே ஒன்றா நம்ம இந்த பிறகு இதே மாதிரி வடையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டோன்னா கரெக்டாக அது வெந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். நீங்கள் ஒன்றா நீங்கள் பண்ணி போகிறதுக்குள்ள ஒன்று தீஞ்சிரும், ஒன்று வேவாது விட்டுரும். அதனால தான் நம்ம இப்படி ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எனக்கு அந்த ஒரு கிண்ணம் பவுல் ரவைக்கு 22 வடை வந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ நம்ம போயிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம். எண்ணெயில் போய் இப்போ போட்டுடலாம் வாங்க. இப்போ ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஆயிலை ஊற்றி வச்சுட்டு நல்ல ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம மெதுவாக ஒரு வடையாக போட்டுடலாம். மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கையில் அடிக்கிற போது பார்த்து போடுங்க. இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி போட்டுடலாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோக் வச்சு நம்ம எப்படி திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெளியே வேகும், உள்ளேயும் வேகும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் வேகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி நல்லா முறிவிட்ட பிறகு இந்த பாருங்க, உங்கள் முன்னாடி எவ்வளோ இதே கலர் நல்லா பொன்னிறமாக வந்துட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஈவினிங் டைமில் வந்து ஒரு சுவையான ஒரு கிறிஸ்பியான வந்து ரவையில் செய்த வடையை வந்து நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கேற்ற ஒரு தேங்காய் சட்னியோட செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது ரவையில் நம்ம இவங்க செஞ்சுருக்காங்களேன்னு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு எதுவுமே நினைக்காது. இப்போ உங்கள் முன்னாடி வந்து இந்த வடையை வந்து அது சவுண்டோடு வந்து நான் உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். அது எப்படி இருக்கும், சாப்பிடும் போது எப்படி இருக்கும், நான் வந்து பிச்சு காட்டுறேன். நான் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்களே வந்து இது பண்ணுவீங்க. இதை பாருங்கள், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட், சவுண்டு கேட்குதுங்களா? இதை பாருங்கள், அடுத்ததும் பிச்சு காட்டுறது பாருங்கள். இதை பாருங்கள், இது அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், அப்படியே இந்த தேங்காய் சட்னியோட அப்படியே நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், இதை நீங்களும் செய்து பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது, சுவை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நண்பர்களும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.